ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் ஊழிய சுசேசரை பின்வாணர் அவர்கள் வாக்கு வேத பாடத்துடன் வழி நடத்தினார். இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோட்டமா, பிரைஸ்லோட் சிஸ்டர் ஜான்சி, உங்களுடைய மைக்கை ஓன் பண்ணுங்கம்மா. Praise Lord, brother. ஆமீன். இந்த வேளையில் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களாம்மா. காட் பிளஸ். ஆமென், ஆமென். நன்றி பாஸ், நன்றி பிரதர். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக 40வது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்க கேட்டு ஆராதனை கூடாக கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் ஊளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்வலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீரதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்திற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தராகிய எங்கள் தேவாதி தேவனுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை ஆராதிப்பதற்காக நாங்கள் ஒருமனமாக கூடி வந்து நிற்கிறோம். நீர் இரக்கம் நிறைந்த மனதுருக்கமுள்ள தேவன் என்று உம்மை நோக்கி நாங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மகாபரிய பலமும் கேடகமுமாய் இருக்கிற எங்கள் சர்வ வல்லவ தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். நீதிபரராய், சர்வ வல்லவராய், உன்னதமான தேவனாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய சமூகம் இந்த நேரத்திலும் எங்களுக்கு முன்னே செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. மகத்துவமான எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு இன்பமானது என்று உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஆறுதலானது என்று உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு அதிசயங்களை செய்கிறது என்று உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மத்தியில் இறங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை பாராதவர் போல எங்கள் பக்கம் இருப்பவரே, நீர் உண்மையுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இதுவரையும் எங்களை கரம் பிடித்து நடத்தின உம்முடைய கரம், வல்லமையுள்ள அந்த கரத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. காலம் முழுவதும் எங்களை சுமந்த உம்முடைய தயவான கிருபையை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராய், வல்லவராயும் காண்கிற தேவனாயும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய எங்கள் தேவாதி தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய சமூகம் எங்களுக்கு இன்பமானது. உம்முடைய சமூகம் எங்களுக்கு மேலானது. உயிரினும் மேலான உம்முடைய சமூகத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது.
சமூகம் எனக்கு மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். ஜீவன் தரும் தேவநதி, வற்றாத நீரூற்று, உம்மில் நான் தாகம் கொண்டேன். சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி தினம் அடைகின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. ஆமாண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு இன்பமானது, உம்முடைய சமூகம் எங்களுக்கு மேலானது என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்கு மகாபரிய பலமும் கேடகமுமாய் இருக்கிற தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய சமூகம் எந்த நேரத்திலும் எங்களுக்கு முன்னே செல்வதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எந்த நேரத்திலும் எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து நீர் அதிசயமான தேவனாய் எங்களோடு இருக்கிறதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உண்மையில் நோக்கமாயிருந்து உங்களோடு என் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் என்ற வார்த்தைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பூமியின் மீதெங்கும் உம்முடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிற தேவன். நாங்கள் நடக்கும் பாதைகளை அறிந்து எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிற அந்த கிருபைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களோடு நீர் வார்த்தைகள் மூலம் உடன்படிக்கையை நிறைவேற்றும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் என்றவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் எதிர்காலங்களை நீர் திட்டமிட்டு ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் கரங்களை பிடித்து நீர் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லும் வார்த்தைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றவர். எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை தெரிந்தெடுத்த தேவனாண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் எங்களை விசுவசித்தவர்களாக உம்முடைய பாதத்தில் நின்றுமே ஆராதிக்க வைக்கிற தேவன். உம்முடைய நாமத்தை எங்களை உச்சரிக்க வைக்கிற தேவன். உம்முடைய பரிசுத்தமான கரம் எந்த நேரத்திலும் எங்கள் தலைகள் மேல் இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அந்த வார்த்தைகளுக்கு இணங்க இதுவரையும் எங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைத்த தேவன். வெட்கப்பட்டு போகாமல் காத்து கொண்ட தேவன். சத்துருக்கள் மத்தியில் எங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைத்த அந்த கிருபைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சகல விதமான ஆறுதலின் தேவனாய் நீர் துயரப்படுகிறவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் ஆறுதல் செய்யும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. நீர் கண்ணீரை துடைக்கும் தேவன். நீர் தனிமைகளை போக்கும் தேவன் என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவரும் மனதுருக்கம் உள்ளவருமாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியான நேரங்கள்
பலவீனமான நேரங்கள், துயரத்தோடும் தனிமையோடும் இருக்கிற நேரங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாப்பின் தேவனாக இருப்பதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்ணீரில் இருப்பவர்களுக்கு நீர் கண்ணீர் துடைக்கும் தேவனாக இருப்பதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்ற அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவ மரத்தில் எங்கள் பாவங்கள் சாவங்களை உம்மேல் சுமந்து கொண்டு எங்களுக்கு ஜீவனை பெற்று தந்த தேவன். உம்முடைய பரிசுத்தமான கடைசி துளி இரத்தத்தாலும் எங்களுக்காக நீர் சிலுவையில் சிந்திய அந்த கடைசி துளி இரத்தத்தாலும் ஒவ்வொரு துளி இரத்தத்தாலும் நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து நீங்குகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி ஐயா. உம்மை நன்றியோடு நான் ஆராதிக்கிறேன். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழை செய்த தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நான் ஸ்துதிக்கிறேன். இன்றைய நாளில் நீர் நினைத்திருக்கிறபடியால் நாங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் வந்து உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. உன் தேவனானவர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்றவரே. நீர் எங்கள் தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை நீர் படைத்த ஜனங்களாக, நீர் எங்களை தெரிந்தெடுத்த ஜனங்களாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வாஞ்சியோடு உம்மை நோக்கி வரும்போது சகல ஜாதிகளிலும் நீர் எங்களை மேன்மையாக வைப்பேன் என்ற வார்த்தைகளின்படி அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுக்காக பிடித்து சுதந்தரிக்கும் போது அந்த வார்த்தைகளால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வழியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் போகும் இடங்களில் எல்லாம் நீர் எங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் போகும் இடமெல்லாம் எங்கள் முன்னே உம்முடைய சமூகம் செல்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் விசுவாசித்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு உம்முடைய பரிசுத்த கரம் எந்த நேரத்திலும் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் போகிற இடமெல்லாம் நீர் எங்களோடு கூட வருகிறபடியால் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கனப்படுத்தி படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் எங்களை கனப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மேன்மைப்படுத்துகிறவரே உமக்கு துதியும் கனமும் மகிமையும் நான் செலுத்தி உம்மை ஆராதிக்கிறேன். உன் கற்பத்தின் கனியும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும் என்றவரே. எங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து எந்த நேரத்திலும் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி எங்கள் மனவாஞ்சகளின்படி நீர் எங்களை நடத்தி வருவதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஆசீர்வாதமான வார்த்தைகளால் எங்களை நீர் ஆசீர்வதிப்பவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை தேடி உம்முடைய பாதத்தில் வந்து நின்று உம்மை ஆராதிக்கும் ஒவ்வொருவரையும், தனிப்பட்டவர்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நேரத்தில் உம்முடைய கிருபையின் கண்கள் காணுவதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். போகையிலும் வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறேன். நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வருவதற்காக உமக்கு நன்றி ஐயா. எங்கள் பாதங்கள் சறுக்காமல் நீர் தூதர்களை அனுப்பி காத்து கொள்வதற்காக உமக்கு நன்றி. உனக்கு எதிராக எழும்பும் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிப்பேன் என்றவரே. எங்களுக்கு எதிராக சத்துருவால் வரும் சத்துருவின் எண்ணங்கள் திட்டங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மேல் பலிக்காமல், எங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் மேல் பலிக்காமல் சத்துருவை நிர்மூலமாக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் சத்துருவோடு போராடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் என்றவரே. நாங்கள் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வார்த்தைகளுக்கு நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு எல்லைகளை விரிவாக்கி எங்களை இதுவரை நீர் நடத்தி வந்ததற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று நாங்கள் உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்க்கும் போதெல்லாம், எங்கள் இருகரங்களை உம்மை நோக்கி உயர்த்தும் போதெல்லாம் உம்முடைய கிருபையின் கண்களை காணுவதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சேனைகளின் கர்த்தர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் ஜீவனுள்ள தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமான இந்த சமூகத்திற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே.
அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உன் சமூகம் அவ்வளவு இன்பமானதே. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாளை விட ஒரு நாளும் சமூகம் மேலானது. பலத்தின் மேல் பலமடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். என் தேவனே, என் ராஜனே, ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மழையும் நீர்தானையா. உமது ஆலயத்தில் உமக்காய் காத்திருப்போர் உண்மையிலே பாக்கியவான், பாக்கியவான்கள். என்ன நடந்தாலும் எப்போதும் துதிப்பார்கள், துதியால் அனுதினமும் நிறைந்திருப்பார்கள். என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் எங்களை நடத்தி கொண்டு வருபவரே. இருளான பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் உம்முடைய பரிசுத்தமான கரமங்களை தூக்கி எடுக்கும் என்று உம்மை மட்டும் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளால் எங்களை தேற்றி நடத்தி உம்முடைய சமூகத்தால் எங்களை நடத்தும் எங்கள் நல்ல தேவன் நீர் ஆண்டவரே. நீர் எங்கள் துணையாளராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் துணையாளனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை பிரித்தெடுத்த தேவன், உம்முடைய பாதத்தில் நின்று உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்க வைத்த தேவன், எங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை எல்லாம் செம்மையாக்கி எங்களை கைவிடாத தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்றவரே. நாங்கள் திகைத்து போய் பயந்து போய் நிற்கும் நேரங்கள் எல்லாம் நான் உன் தேவன் என்ற வார்த்தைகளால் எங்களோடு பேசின தேவன், எங்கள் வார்த்தைகளால் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்த தேவன், உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்றவரே. நீர் மோசையோடு இருந்தது போல் எங்களோடு இருக்கும் தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மட்டும் நம்புகிறோம், உம்முடைய பாதத்தை மட்டும் நம்புகிறோம். உம்முடைய பாதமே எங்களுக்கு அடைக்கலம் என்றும் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரக்கைகளின் நிழலில் எங்களை நீர் கலிகூறச் செய்கிற தேவன் என்றும் நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கைக்குரியவரே, எங்கள் நம்பிக்கையின் அஸ்திவாரம் நீர் என்றும் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்றவரே.
உம்மை வாஞ்சியோடு தேடி வரும் உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே. விடுவிக்கிற தேவனும் கைவிடாத தேவனுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறபடியால் நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்த நாமத்தை அறிந்த எங்களை நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் உண்மையுள்ள தேவனாய், வாக்குத்தத்த வசனங்களில் நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தாழ்மையாயிருக்கும் எங்களை எல்லாம் தயவாய் தூக்கி எடுத்த தேவன் நீர். பள்ளத்தாக்கில் நின்ற எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரம் தூக்கி எடுத்தது ஆண்டவரே. எங்கள் இல்லங்களில் நீர் எங்களோடு ஜீவிக்கிறதற்காக நான் உம்மை ஸ்துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். நீர் மகிமை நிறைந்தவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மாட்சிமை நிறைந்தவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் இல்லங்களில் நீர் எங்களோடு உலாவி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இல்லங்களில் நீர் எங்களோடு ஜீவிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நாங்கள் குறைவுபட்டு போவதில்லை தகப்பனே. நீர் உம்முடைய சமூகம் எங்களோடு இந்த நேரத்திலும் இருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. தேவரீர் நீர் எங்கள் இருளை வெளிச்சமாக்கும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனற்ற எங்கள் வாழ்க்கையில் ஜீவன் தர வந்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களுக்கு பலத்த அரணாய் இருந்து எங்கள் வழிகளை எல்லாம் செம்மைப்படுத்தும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் கால்களை மான் கால்களாக்கு உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்தும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த தலங்களில் நீர் எங்களை நிறுத்தும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் மட்டுமே எங்கள் தேவன் என்று உம்மை துதிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்குரியவரே உம்மை துதிக்கிறேன். எங்களுக்கு மகத்துவமான தேவன் நீர் மட்டும் தான் என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கைக்குரியவர் நீர் என்று உம்மை துதிக்கிறோம். உம்மை தவிர, உம்முடைய நாமத்தை தவிர எங்களுக்கு அடைக்கலம் வேறொன்றும் இல்லை என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறோம் எங்கள் தேவாதி தேவனுக்கு ஒப்பானவர் யார் என்று உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறோம். தேவாதி தேவனே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை எல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் தரும் தேவனாக இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். ஆரோக்கியமும் பரிபூரணமான சமாதானத்தை தரும் தேவனுமாய் நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்றவரே. உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன் என்றவரே. நீர் தாயின் கருவில் இருந்தே எங்களை தெரிந்து கொண்ட தேவன் அல்லவோ ஆண்டவரே. உமக்காகவே நீர் எங்களை முன்குறித்த தகப்பன் அல்லவோ ஆண்டவரே. எங்களை தெரிந்தெடுத்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் எதிர்த்து ஜெபிக்க எங்களுக்கு பலம் தந்தவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. வல்லமை தந்தவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் பயந்து உம்முடைய பாதத்தில் வந்து பயத்தோடும் பக்தியோடும் நிற்கும் நேரங்கள் எல்லாம் நீதியின் சூரியனாய் எங்கள் மேல் இறங்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீதியின் சூரியனாய் எங்களை ஆசீர்வதிப்பவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் என்று உம்மை ஸ்துதிக்கிறேன். நீர் மனதுருக்கம் உள்ளவர் என்று உம்மை ஸ்துதிக்கிறேன். உம்முடைய சத்தத்திற்கெல்லாம் நாங்கள் செவி கொடுக்கும் போது வியாதிகள் பலவீனங்கள் எங்களை அணுக விடாமல் காக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் குடும்பத்தின் பரிகாரியாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற அந்த வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை ஆராதிக்கிறோம். அந்த நாமம் தரிக்கப்பட்டவர்களாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்று தந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் காத்திருக்கும் போது எங்களை வெட்கப்பட்டு போகாமல், குறைவுபட்டு போகாமல், வெட்கப்பட்டு போகாமல் தலை நிமிந்து நடக்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.
நீதிமான்களாய் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் எங்களை விடுவிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து நேரங்கள் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள், இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் இடுக்கண்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கால்களை வலைக்கு நீக்கலாக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வசனங்களாலும் எங்களோடு பேசி எங்களை குணமாக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நொறுங்குண்ட இதயங்களுக்கு சமீபமாயிருந்து நறுங்குண்டவர்களை எல்லாம் ரட்சிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தின் படியும் எங்கள் நம்பிக்கையின் படியும் எங்களை ரட்சித்து நடத்தும் தேவனே. எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரர் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரர் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். சத்துருவின் பொல்லாத கிரிகைகளை எல்லாம் அழிக்கிறதற்காகவே நீர் இவ்வுலகிற்கு வந்த நல்ல தேவன் ஆண்டவரே. சத்துருவின் எண்ணங்கள் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் எங்கள் மேல் பலிக்காமல் செய்கிறதற்காகவே நீர் இவ்வுலகிற்கு வந்த தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் நேரத்தில் எல்லாம் சத்துருவின் சகலவிதமான கிரிகைகளும் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் போதெல்லாம் சத்துரு நடுங்குவதற்காக நானுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறேன், நன்றியோடு நானுமே ஸ்தோத்தரிக்கிறேன். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இன்பத்தோர் நீரெந்தன் துணையாளனே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்கோர் நீரெந்தன் துணையாளனே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, ஆனத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். பலமடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். என்கோர் நீரெந்தன் துணையாளனே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே.
நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவராய், மனதுருக்கம் நிறைந்தவராய் எங்களோடு இருக்கும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காகவே நீர் சிலுவை சுமந்து எங்களுக்கு விடுதலையை பெற்றுத் தந்த தேவாதி தேவன் என்று நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காகவே நீர் சிலுவையை சுமந்து விடுதலையை பெற்றுத் தந்த தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்மையும் கிருபையும் எங்களை தொடரச் செய்யும் தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் விண்ணப்பங்களும் சத்தமெல்லாம் கேட்டு நீர் பதில் தரும் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சத்துருவால் நாங்கள் தோற்கடிக்கப்படாது எங்களை காத்துக்கொள்ளும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு உதவி செய்யும் தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு தகப்பனிலும் மேலாக எங்களை ஆதரித்து நடத்தும் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நடந்து உமக்குள் மேன்மை பாராட்டை செய்பவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பாதத்தில் நின்று நாங்கள் உம்மை நோக்கி அப்பா என்று கூப்பிட செய்தவர், அப்பா என்ற உரிமையோடு உம்முடைய நாமத்தை கூப்பிட செய்த தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவிக்குரிய எங்கள் தேவனாய் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையிலும் நீர் உயிருள்ள தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு வார்த்தையிலும் நீர் உயிருள்ள தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரமான எங்கள் தேவன் நீர். எங்கள் வாழ்க்கையின் தடைகள் ஒவ்வொன்றிலும் நீர் அசைவாடி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் உம்முடைய கிருபையின் கண்களால் எங்களை காணுபவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்கள் மேல் இறங்குவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிறீர் தகப்பனே. நீதியின் பாதைகளில் எங்களை நடத்தி கொண்டு வரும் நன்மையின் தேவனாய் நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன். நன்மைகளை மட்டும் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்துதிக்கிறேன். உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுவதற்காக உம்மை துதிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடருவதற்காக உம்மை துதிக்கிறேன். எங்கள் கண்மலையான தேவன் நீர் எங்கள் உயர்ந்த அடைக்கலமாயிருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி. தூயாதி தூயவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. பரிசுத்தராகிய தேவனுடைய நாமம் துதிக்கப்படுவதாக. எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்ந்திருப்பீராக. எங்கள் கண்மலையின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிறோம். மகிமையின் நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிறோம். தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மத்தியிலும் இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் ஒருமனமாக, இயேசு என்ற வல்லமை உள்ள நாமம் துதிக்கப்படுவதாக என்று நாங்கள் ஒருமனமாக சொல்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமம் போற்றப்படுவதாக. வல்லமை நிறைந்த அந்த நாமம் துதிக்கப்படுவதாக. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே உன்னதர் என்று உம்மை போற்றுகிறோம். கர்த்தர் நீர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தறிந்து எங்கள் முன்னுக்கு நேர் செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எங்கள் முன்னே உம்முடைய சமூகம் செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உம்முடைய பிரசன்னம் எந்த நேரத்திலும் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்களை தகுதியாக்கினது உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. அகில உலகத்தையே ஆளுகிற எங்கள் தேவாதி தேவனே, நீர் இம்மானுவேலனாக எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உன்னை காத்துக் கொள்ளுவேன் என்று சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய திருக்கரங்கள் இந்த நேரத்திலும் எங்கள் தலைகள் மேல் இருப்பதால் ஆண்டவரே, நாங்கள் ஜீவனோடும் சுகபலத்தோடும் வந்து நிற்கிறோம். உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொன்னவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தின எங்கள் தேவாதி தேவன் நீர். இனிமேலும் நீர் எங்களை நடத்தி வர போகும் கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்குரிய பயத்தோடும் பக்தியோடும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்க
எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி தகப்பனே. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். புட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். வெறும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என்னுள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். என்னுள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையை நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். அவர் போல யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். இன்றைய நாளிலும் இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்றைய நாளில் என்ன சங்கீதம் வாசித்தீங்கம்மா? 40 40 சங்கீதம். ஆமீன் 40. ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. சுகமான நித்திரையை தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக நாளிலே திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களை உங்கள் குடும்பத்தாரை சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி பிரதர். ஆமேன். ஆண்டவர் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவார் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். நன்றி. God bless you. God bless you. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் பாடல்கள் ஜெபங்களுக்கூடாக வேத வார்த்தைகளுக்கூடாக வேத வாசிப்புக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் அவர் குடும்பத்தாருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த ஜெபங்கள் யாவற்றையும் கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது